ஆடிஸ் ஜோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால வரக்கூடியது தான் அக்கி. சின்ன வயதில் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை வந்து இருந்தது அப்படின்னா, அது நம்மளுடைய நரம்புகள்லே தேங்கி இருக்கும். நமக்கு அந்த நோய் சரியான பிறகும் கூட வருஷக்கணக்காக அது நம்மளுடைய நரம்பு முடிச்சுகள்லே வந்து அது உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அது மீண்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுறதுக்கான ஒரு வாய்ப்புகளோடே வந்து அது இருக்கும். ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே போகும் பொழுது, இல்லை சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை ரீசெண்டாக கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தது, இல்லை வைரஸ் காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, வேறு சில மாத்திரைகள் எடுத்ததோட பக்க விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நபர்களும், இல்லை ஒரு 70 வயதுக்கு மேலே போனாலே இயல்பாகவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன வயதில் வந்த அந்த சின்னம்மை அந்த வைரஸ் வந்து மீண்டும் உயிர் பெற்று உங்களுடைய நரம்புகளில் ஒரு தாபிதத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் அக்கி. ஸோ இது எந்தெந்த நரம்புகளில் பாதிக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய இடங்களும் மாறுபடும். பெரும்பாலும் முகம் வந்து பாதிக்கப்படும். அதே போல் வந்து மார்பகங்களில் வந்து நம்ம விழா பகுதியில் தான் நிறைய பேர் வந்து வர்றதா வந்து சொல்லுவாங்க. அதே போல் பின்கழுத்து பகுதிகள்லேயும் வந்து இருக்கும். எந்த நரம்பை பாதிச்சிருக்கோ அந்த நரம்புகள் எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே கொப்புளங்களை வந்து உருவாக்கும். ஒரு காய்ச்சல் இருக்கும், அந்த காய்ச்சலை தொடர்ந்து கொப்புளங்கள் வந்து உருவாகும். கை கால்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே பாதிப்பு இருக்கோ அங்கே எல்லாமே விறுவிறுப்பான ஒரு நிலை, சின்ன சின்னதாக வந்து எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு நிலை, இந்த மாதிரியான நரம்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து இது அதிகமாக உருவாக்கும். முக்கியமாக இந்த வலியோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால சரியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளை நீங்கள் அமுக்ராவை வந்து சூர்ணமாக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா அமுக்கிற டேப்லெட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சார்ந்த வலிகளை வந்து இது குறைக்கும். அதே போல் அத்தி மரத்தினுடைய பட்டை, இந்த பட்டையினுடைய தூள் வந்து ஒரு 10 கிராம் அளவு, அது கூட ஜீரகம் வந்து ஒரு 2 கிராம், ஏலக்காய் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு, இது எல்லாத்தையுமே பொடி பண்ணிட்டு கஷாயம் மாதிரி நம்ம வச்சு குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுதும் இந்த அக்கியில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும்.